ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 641. இங்கு ஆதி சங்கரர் அந்திம காலத்தில் உள்ள தனது தாய்க்கு வைகுண்ட பிராப்திக்கான முக்தியை வாங்கி கொடுத்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஆதி சங்கரரின் அன்னை ஆரியம்மாவுக்கு அந்திம காலம் நெருங்கிவிட்டது. அதே நேரம் பாரத தேசத்தின் வடமுனையில் பல அறிஞர்கள் உடன் வாதித்து கொண்டு இருந்த ஆதிசங்கரர் இதை உணர்ந்து கொண்டார். உடனே அவர் தம் சொந்த ஊரான காலடிக்கு பிரயாணமாகி விட்டார். அப்போது அன்னையின் நிலை மிக மிக கவலைக்கிடமாக இருந்தது. ஆதிசங்கரர் கண் கலங்கியவாறு அன்னையின் அருகில் அமர்ந்து கொண்டார். அப்போது அன்னை சுய நினைவை இழந்து மயக்க நிலையில் இருந்தார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டு இருந்தது. அன்று முழுவதும் மாதா மயக்க நிலையில் இருந்தாள். ஆதி சங்கரரும் அன்று முழுவதும் உணவு கொள்ளாமல் அன்னையின் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு இருந்தார். மாலை வேலைக்கு பிறகு அன்னையின் மயக்கம் கலைந்து சற்று விழிப்பு நிலைக்கு திரும்பினாள் அவள். இப்பொழுது ஆதிசங்கரர் அவரை சாந்த நிலைக்கு கொண்டு வந்து அத்வைத உபதேசத்திற்குரிய பல ஸ்தோத்திரங்களை பாடினார். இப்பொழுது ஜீவன் பிரியும் போது சிந்தை எந்த நிலையில் இருக்கின்றதோ அதற்கு ஏற்பவே முக்தியோ அல்லது மறுபிறவியோ அமையும். அதன் காரணமாகவே ஆதி சங்கரர் இவ்வாறு செய்தார். ஆதி சங்கரின் செயல் அன்னைக்கு புரியவில்லை. அவளை கைலாசத்திற்கு அழைத்து செல்லும் பொருட்டு கைலாச நாதனின் பூதகணங்கள் வந்துவிட்டன. அவர்களை கண்டு மிக மிக பயந்து போனாள். அதனால் இதை அவர் தவிர்த்து விட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஆதிசங்கரரது முழு விருப்பப்படி இப்பொழுது திருமாலின் தூதர்கள் வந்துவிட்டார்கள். இதனை கண்ட அன்னை ஆனந்தமும் அமைதியும் அடைந்து விட்டாள். அதனால் அவள் வைகுண்டத்திற்கான முக்தியும் அடைந்து விட்டாள். இதனை கண்ட ஆதிசங்கரர் மிக மிக சந்தோஷம் அடைந்தார். இப்பொழுது ஆதிசங்கரர் அன்னைக்கு தாம் கொடுத்த வாக்குப்படி அவளது பூத பிரேதத்தை தகனம் செய்ய நினைத்தார். ஆனால் உற்றாரும் ஊராரும் மட்டுமில்லாமல் பண்டிதர்களும் கூட சந்நியாசியான ஏக புதல்வனின் தர்மம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இதனை கடுமையாக ஆட்சேபித்தார்கள். ஆதி சங்கரருக்கு ஒத்துழைக்காமல் பகிஷ்காரம் செய்தார்கள். ஆச்சாரியர் இதை பற்றியெல்லாம் அதிகம் லட்சியம் செய்து கொள்ளாமல் தாம் ஒருவர் மாத்திரமே இருந்து கொண்டு தாயார் சரீரத்திற்கு சாஸ்திர முறைப்படி மரியாதை செய்து தூக்கி கொண்டு போய் வீட்டுக்கு அருகிலேயே இருந்த கொல்லையில் தகனம் செய்து விட்டார். தாயின் உடல் தகனத்திற்கு பிறகு ஆதிசங்கரர் மரபுப்படி ஒரு சில நாளிகைகள் அங்கு தங்கியிருந்தார். அதன் பின்பு உலக க்ஷேமத்தின் பொருட்டு மீண்டும் தமது திக்கு விஜயத்தை தொடங்கிவிட்டார். வழியில் பல சேத்திரங்களை கண்டு வணங்கி கொண்டு இந்தியாவின் வடபகுதி பக்கமாக சென்று விட்டார். ஆதி சங்கரர் பல இடங்களில் சுற்றி கொண்டு கொல்லூர் என்னும் ஊரை அடைந்தார். அந்த ஊருக்குள் அவர் பிரவேசித்த போது பெருத்த அழுகுரல் சத்தம் ஒன்று கேட்டது. அதை பற்றி விசாரித்து வரும்படி தமது சீடர்களில் சிலரை ஏவினார். அது தங்களது ஒரே புதல்வனை இழந்த பெற்றோர்களின் ஓலக்குரல் என்பதை சீடர்கள் புலன் அறிந்து வந்து கூறினார்கள். அதனை கேட்டு கருணை கடலின் மனம் கரைந்து விட்டது. அந்த சமயத்தில் சிலர் ஆதிசங்கரர் வந்து இருக்கும் செய்தியை பிள்ளையை இழந்து கதறிக்கொண்டு இருந்த பெற்றோர்களிடம் கூறினார்கள். உடனே அவர்கள் ஆதிசங்கரது திருப்பாதத்தை சரண் அடைந்தார்கள். கண்ணீருடன் கதறி அழுத அந்த தாய் தந்தையின் நிலைமையை கண்டு கருணாமூர்த்தியான ஆதிசங்கரர் மனம் இறங்கி அருள் புரிய கருணை கொண்டார். அவர் இறந்து கிடந்த
பிள்ளையின் பெற்றோர்களை அழைத்து கொண்டு ஜட சரீரத்தின் அருகே சென்றார். தமது இரு கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஜபம் செய்தார். அடுத்த கணமே இறந்து கிடந்த இளைஞன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து எழுபவனைப் போன்று விழித்து எழுந்தான். அதனைக் கண்டு அவனது பெற்றோரும் உற்றாரும் ஊராரும் அளவிலா மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். மீண்டும் அண்ணலின் அடிபணிந்து தங்களது அன்பை வெளிப்படுத்தினார்கள் பெற்றோர்கள். இளைஞனும் தான் இறந்து பின்பு ஆதிசங்கரின் கருணையால் மீண்டும் பிறந்ததைப் போல் எழுந்ததை அறிந்து ஆதிசங்கரின் திருப்பாதம் பணிந்தான். ஆதிசங்கரர் நிகழ்த்திய இந்த அற்புதம் பற்றிய செய்தி அந்த ஊரை சுற்றி இருக்கும் மற்ற ஊர்களுக்கும் பரவியது. பின்பு அவர் எப்போதும் போல் திக்கு விஜயம் செய்ய புறப்பட்டு விட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.